வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாலில் ரகசியத்த பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டூ பிளாக் கிரேட்டி பிளாக்ஸ். நம்ம ஏன் பால பத்தி அந்த விஷயத்த நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, பாலுங்கிறது நம்ம மனிதனோட வாழ்க்கையில ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கு. ஏன்னா, பொறக்கிற குழந்தைக்கும் பால் குடுப்பாங்க, இறக்கிறவங்களுக்கும் பால் குடுப்பாங்க. அப்படிங்கும்போது, அந்த பாலோட முக்கியத்துவத்த நம்ம அறிஞ்சுப்போம். சரிங்களா? இப்ப நம்ம பாலுங்கிறது நம்ம 2 கோணத்துல பார்ப்போம். ஒண்ணு ஹிஸ்டரி ரிலேட்டட் அதாவது வரலாறு ரீதியா பார்ப்போம், அறிவியல் ரீதியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வரலாறு ரீதியா பார்ப்போம். நம்ம வரலாறு ரீதியா பார்க்கும்போது, நம்ம பாலுங்கிறது வந்து அந்த பண்டைய காலத்துல பயன்படுத்தும்போது, கால்நடைகள ஆடு, மாடு, அ ஒட்டகம், அதுபோல வந்து கால்நடைகள வந்து பழக்கப்படுத்தி அதிலிருந்து பால் எடுக்கப்பட்டு ஓவி எடுத்திருக்காங்க. அதுலேருந்து என்னன்னா, பால் பொருட்களா இருக்கட்டும், நெய்யி, பாலு, மோர் அதுபோல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஏன் பால பயன்படுத்துறோம் அப்டின்னா, நம்ம பால்ல வந்து நெறைய புரதங்கள், சத்துக்கள் இருக்கனால பயன்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவுல 1960ல ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லிட்டு வெண்மை புரட்சி ஒண்ணு ஏற்பட்டுச்சு. ஏன் அந்த புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா, அ பாலோட உற்பத்தி குறைபாட்டானாலும், நெறைய பேரு உணவு இல்லாம இருந்தப்போ பொருளாதார இழப்பு ஏற்பட்டதுனாலவும், அதனால அந்த பால் உற்பத்திங்கிறது வந்து தேவைப்பட்டுச்சு. அப்ப வெண்மை புரட்சிங்கிறது 1960ல நம்ம இந்தியால கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது, அந்த வெண்மை புரட்சிங்கிறது என்னென்ன வருதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒயிட் கலர் இருக்கிற அனைத்து உணவுப் பொருட்களுமே அந்த வெண்மை புரட்சியில அடங்கும். பாருங்க முட்டை, பால் போன்ற பொருட்கள் எல்லாமே வந்து அந்த வெண்மை புரட்சிக்குள்ள இன்க்ளூடிங் ஆகும். அந்த வெண்மை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுல பால் உற்பத்தி வந்து ஒரு தன்னிறைவு அடையுது. அப்படி தன்னிறைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆ மக்களோட பொருளாதார நிலைமை உற்பத்தி ஆகுது. ஏன்னா, இப்ப பொருளாதார ரீதியாவும் மக்கள் முன்னேறணும். கிராமப்புறங்கள்ல இருக்கிற கால்நடைகள் தேவையான உற்பத்தி அதிகரிக்கணும். அது ரிலேட்டடா கொண்டு வரும்பொழுது, நம்மளுக்கு வந்து அந்த வெண்மை புரட்சிங்கிறது பெரிய உதவியா இருந்தது. அது ஆப்பரேஷன் ஃப்ளட்டுன்னு சொல்லி இன்னொரு நேம் சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாட்டுல ஆவின் பால் அது கிராமப்புற பால் பண்ணைகள உருவாக்கி, அங்க இருக்கிற இப்ப பால் பண்ணைகள் அதாவது சின்ன சின்ன விவசாயிங்க, ஒரு கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்து பால்கள உற்பத்தி பண்ணி, அரசானது நேரடியா கொள்முதல் பண்ணி, அதுக்கான தேவையான பால் பொருட்கள குடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம இயங்கிட்டு இருக்கிற ஆவின் பாலகம். அந்த ஆவின் பாலகம் இப்ப வரைக்கும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். வீட்ல கால்நடைகள் வச்சிருக்கவங்கலாம் ஒரு ஒரு தெருவுலயும் ஒரு பால் கலெக்ஷன் சென்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பால் கலெக்ஷன் சென்டர்ல போயிட்டு அவங்க மா பெறப்படுற கறக்கிற பால வந்து அந்த கலெக்ஷன் சென்டர்ல குடுத்து, அந்த பால எடுத்து திரும்பி அரசானது கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணத்த குடுக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஒரு பொருளாதார ரீதியாகவும், கால்நடைகள் உற்பத்தி அதிகரிக்கவும் இது ஒரு நல்ல ஒரு செயல் திட்டமா இருந்திருக்கு. சரிங்களா? நம்ம திடீர்னு என்னடா இவன் பால பத்தி ஏன் இப்ப பேசுறேன் அப்டின்னா, பால் பொருட்களுங்கிறது நம்ம டெய்லியும் பயன்படுத்துற ஒரு டீ, காஃபி, நம்ம இப்ப நெறைய மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெர்ரி என்னமோ நெறைய இருக்கு. ஆனா, நம்ம அந்த பால பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, மனிதன் நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். மனிதன் பிறக்கும்போதும் பால் குடிக்கிறான். இறக்கும்போதும் அந்த பால் இது பால் குடுக்குறான். அப்டிங்கும்போது, அந்த பாலுங்கிறது நம்ம வந்து சாமிக்கும் பாலாபிஷேகம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஒரு பாலுங்கிறது விஷயம் இல்லாம ஒரு இடம் கிடையாது. சரிங்களா? அது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜெனரல் நாலேட்ஜா இருக்கா, இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு நாலேட்ஜ் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம என்னன்னா, அறிவியல் ரீதியா போவோம். அறிவியல் ரீதியா போகும்போது, அந்த அறிவியல் ரீதியா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பால்ல என்னென்ன புரதங்கள் இருக்கு அப்படின்னா, புரதங்கள் லாக்டிக் அது மாரி லாக்டோஸ் இது போல நெறைய புரதங்கள் இருக்கு. அந்த புரதங்களோட பேரு வந்து லாக்டிக் அமிலம். அதாவது அந்த லாக்டிக் அமிலம் அதில இருக்கிற அந்த பேரு வந்து லாக்டிக் அமிலம் அப்படி சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுற மகா லாக்டோ அப்படின்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுருப்பீங்க. டைரி மில்க் சாப்பிட்டுருப்பீங்க. மில்க் பிக்கி சாப்பிட்டுருப்பீங்க. அப்படி நம்ம சாப்பிடுற எல்லாத்துலயுமே வந்து அந்த பாலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மகா லாக்டோனா, லாக்டிக் அப்படிம்பாங்க. அந்த சாக்லேட் நேம்ல வந்து அந்த பாலோட உற்பத்தி பேர் வந்து வச்சிருப்பாங்க. அந்த அமிலத்தோட பேரு. அப்படி அந்த பேர் இருக்கனால எந்தெந்த உணவு பொருள்ல அந்த பேர் வருதோ, அது எல்லாமே வந்து அந்த அந்த பாலால செய்யப்பட்ட அந்த பொருட்களோட பேர் எல்லாம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு. மகாலாக்டோ, டைரி மில்க், மில்க் பிக்கிஸ் அதுபோல வந்து நம்ம சாப்பிடுற உணவு பொருள் எல்லாத்துலயுமே வந்து அந்த பாலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா, அந்த பால் பொருளால செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அதுல. சரிங்களா? இப்ப நம்ம பால் வந்து நம்ம சாதாரணமா வந்து நம்ம பயன்படுத்தினா கெட்டு போயிடும். அத வந்து நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, லூயிஸ் பாஸ்டர்ங்கிறவர் 1960ல அதுல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள்லாம் எல்லாத்தையும் அதிக வெப்பப்படுத்தி, நுண்ணுயிரிகள அழிச்சு, பால் நீண்ட நாள் பதப்படுத்தி யூஸ் பண்ற மாரி அது கொண்டு வந்தாரு. அவரு தான் லூயிஸ் பாஸ்டர். அதனால தான் பால வந்து பாஸ்டரைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பாஸ்டரைசேஷன் பண்றதுனால தான், நம்ம நீண்ட நாட்களுக்கு பால வச்சு நம்ம பயன்படுத்த முடியுது. அதனால தான் நம்ம வந்து
லூயிஸ் பாஸ்சர் வந்து இந்த பால் உற்பத்தியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் கேட்கலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், அறிவியல் ரீதியாக சரி, வரலாறு ரீதியாக சரி, ஒரு பொருளை பற்றி நம்ம ஏன் அந்த வீடியோவில் போகிறோன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேத்தி பேனாவை பற்றி போட்டிருந்தோம், நல்ல ஒரு வீடியோவுக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. அடுத்தடுத்த வீடியோ இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு நிறைய வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ என்னன்னா, நம்ம பால் பொருட்கள், அதாவது பால் சீக்ரெட்ஸ், நம்ம வீடியோ டைப்பில் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, பால் சீக்ரெட்ஸ், பால் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லியே வந்துருக்கும். சரிங்களா? அதனால் பாலை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு உணவுப் பொருளில் முக்கியமான பொருளை சேர்த்துக்கிறது நல்லது. அது நம்ம உடல்நிலைக்கும் நல்ல ஒரு சத்து கொடுக்குற பொருளாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. பாலோட கண்டென்ட் இதோட முடிவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் ஆரம்பித்து இது 3வது வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நல்ல சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதுபோல் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் பதிவிடுற வீடியோக்களில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்துச்சுன்னா, குறைகளை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைகளை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. இத்தனை வீடியோ முடிகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.